ரவுடி சொன்னா என்ன வேணாலும் செய்வல்ல. ம், எனக்காக இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கடா. மாட்டேன். ஏன்? வலிக்கும்ல ரவுடி எனக்கு. ஒன்னும் ஆகாதுடா தங்கம். சும்மா ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி சின்னதா வலிக்கும். போட்ட உடனே நல்லா தேய்ச்சி விட்டுறேன். ம்? சின்ன வயசுல ஊசி போட்டிருக்கியா? ஆ, எங்க அம்மா கூட்டிட்டு போய் நிறைய தடவை ஊசி போட்டு விட்டுருக்காங்க. அப்பெல்லாம் வலிச்சுதா? வலிக்கும். ஆனா எங்க அம்மா போற வழியில பொரியுருண்டை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்களா, நான் அதவே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். பொரியுருண்டை மைண்ட்ல வந்துட்டு அந்த ஊசியோட வலி காணாமையே போயிடும். அப்ப நீ எனக்கு என்ன வாங்கி தருவ? உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம். சரி வாங்கிருவோம். எனக்கு பட்டர் ஸ்காட்ச் தான் வேணும். வாங்கிக்கலாம் தங்கம். சரி இப்போ பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை நினைச்சுக்கிட்டே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்களா? ம், போட்டுக்கிறேன். இருந்தாலும் வேண்டாம் ரவுடி. தங்கம் இல்ல, நீ இன்னும் பலசாலியா மாறுறதுக்கு நிறைய பேரோட ஃபைட் பண்றதுக்கு தான் இந்த ஊசியே. உனக்கு சூப்பர் பவர் வரப்போகுது. அதுக்காக தான். பொய் சொல்லாத ரவுடி. எனக்கு உடம்பு முடியல தானே, அப்பப்ப நான் மயக்கம் போட்டு விழறல, அதுக்கு தானே இந்த ஊசி. இந்த ஊசியை ரெகுலரா போட்டா உனக்கு எல்லாமே சரியா போயிடும். ப்ளீஸ். சரி சரி வீடு ஃபீல் பண்ணாத. ஐஸ்கிரீம் கன்ஃபார்ம்ல. ஒரு பொண்ணோட மானமே அவளோட Dress தானே நினைச்சிட்டு இருக்கானுங்க. என்னாலயும் அதுக்கு மேல அங்க நிக்க முடியல. அதான் நான் ஓடி வந்துட்டேன். போலீஸ் கிட்ட சொல்லலையா? பல தடவை அந்த ஏரியா ஜனங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அந்த ரவுடி பசங்களுக்கும் போலீஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அவங்க கிட்ட இருந்த மாமூல் அது இதுன்னு வாங்குறாங்களோ, இல்ல அந்த ரவுடி பசங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயப்படுதோன்னு ஒண்ணுமே புரியலக்கா. ஏன்க்கா ஏன் இப்படி எல்லாம் இருக்கானுங்க? அவங்களுக்கும் அப்பா அம்மான்னு இருப்பாங்க தானே. அவங்க வீட்லயும் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல. இங்க எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் பொண்ணுங்க படிச்சு வேலைக்கு போகணும்னு வெளியே வந்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி போர்க்கிங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து திரும்பவும் பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருவானுங்க போல இருக்குக்கா. இங்க பாரு, கண்ணை தொடச்சுக்கோ. மலர், நம்ம மேல தப்பு இல்லாதப்போ, நம்ம எந்த தப்பும் செய்யாதப்போ எதுக்காகவோ நாம அழக்கூடாது. நம்மள மாதிரி பொண்ணுங்கெல்லாம் அழுது ஒதுங்கி ஓடி அழுகிறதுனாலதான் இவனுங்கெல்லாம் திமிரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஓ, மாஸ்டர் டிகிரி பண்றியோ? இதோ பாருமா, அங்க சொன்னதுதான் இங்கேயும். எங்க கூட வந்தா நல்லா படிக்கலாம். டேய், இப்பதான் புது ஜிப்பு போட்டு வரோம், அதையும் பிச்சு விடாத. நல்லா இருக்கிறதையும் நோண்டி நோண்டி எடுத்துக்கிட்டு பிச்சராதரா. சரிப்பா. தல, அங்க பாருப்பா. அண்ணிய பொறிக்க பசங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களா? பேக் வா, பேக் வா. யோ, என்னையா பொறிக்க பசங்க அன்னிக்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. நீ பார்த்துட்டு சும்மா இருக்க? பாப்பா போலாம், வேடிக்கை பாக்குற. டேய், உங்க அண்ணியோட ஒரு முகத்தை தானே நீ பார்த்துருக்க, இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லையே. இப்ப பாரு, நல்லா உத்துப்பார். இன்னொரு முகமா? இங்க மேடம் பப்ளிக்கோட பப்ளிக்கா நிக்கிறாங்க. ஏதோ பெரிய ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க போல. நம்ம இங்க இருந்து வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது. யோ, என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணியா. அங்க பாரியா, அவனுக்கு 4-5 பேர் இருக்கானுங்கயா. ஒண்டியா எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? வாயா போலாம். டேய், உங்க அண்ணிய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன மேடம், இப்படி ஷாலை போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்களே மேடம். ஷாலை கொஞ்சம் எடுங்க மேடம். இருமாப்ல.
ஏய் யாரு நீ? தெரியல? இன்னுமா எனக்கு தெரியல? வீராடா, வீரலட்சுமி வீரபாண்டியன் ஐஏஎஸ், சென்னை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான். ஏண்டா ஏன் ஏரியாக்குள்ளேயே வந்து என்கிட்டயே பொறுக்கித்தனம் பண்றீங்க? காஸ்ட்லி காரு, கழுத்துல செயின், சமூகம் பெரிய இடமோ? இங்க பாரு, நாங்க யாருன்னு தெரியாம எங்க மேல கைய வச்சிருக்க. தெரியும்டா. உங்க எல்லாரோட ஃபுல் டேட்டா பேஸையும் தெரிஞ்சுதான் கை வச்சேன். உன் அப்பா என்ன பண்றான், உன் அம்மா என்ன பண்றா, உங்க பணத்துல நீங்க என்னெல்லாம் பொறுக்கித்தனம் பண்றீங்கன்னு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் நான் கை வச்சிருக்கேன். டெய்லி நைட் தூங்கும் போது சித்திக்கு நான் நிறைய ஃபுல்லா ஃபைட் பண்ற கதையா சொல்வேனா? கதையா? அதுலதான் சித்தி இதெல்லாம் கத்துக்கிட்டா. நீங்க வேணா வீரா வந்த உடனே கேளுங்களேன். நல்லா அள்ளி விடுது. அது முதலாளி அம்மா பயங்கரமா ஃபைட் பண்றாங்கன்னு சொன்னம்மா. ஏதோ கேவலமா திட்டுறாரு. வாமா வீரா. எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். வீரா, உனக்கு ஒன்றும் ஆதியம்மா? எனக்கு ஒண்ணு இல்ல மாமா. வீரா, டிவி முழுக்க நீதான் தலைப்பு செய்தி. எல்லாரும் உன்னை ஆகோ ஓஹோன்னு பாராட்டுறாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இப்படிதான் இருக்கணும். உனக்கு அடியா அண்ணாங்கக்கா சிஎம் கால் பண்றாரு. சிஎம்மா? சிஎம்மா? ஹலோ சார். ரொம்ப பெருமையா இருக்குமா? இந்த ஆட்சி பெண்கள் பாதுகாப்புல எந்த சமரசமும் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கு. இந்த மாதிரி பொறுக்கி பசங்க மேல எந்தவித சமரசமும் இல்லாம ஆக்ஷன் எடுங்க. அது எம்எல்ஏ பையனா இருந்தாலும் சரி, எம்பி பையனா இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நம்ம ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறத ஃபீல் பண்ணணும். அதுக்கு உங்களை மாதிரி தைரியமான அதிகாரி எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்து என்ன நேர்ல பாருங்க. சரிமா வீரா, கங்க்ராட்ஸ். நான் வைக்கிறேன்.